ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான். பன்னீர் வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். பசங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பன்னீருமே கட் பண்ணி வச்சுட்டோம். இந்த பன்னீரை வந்து 65 மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு, ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை இல்லை, பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக போட்டிருக்கேன். அது கூட 65 பவுட்ரு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டு சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் சும்மா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். எதுக்காக இந்த கலர் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, சின்ன பையன் ஸ்கூலில் வந்து கலர் ஸ்டே நடக்குது. இன்றைக்கி ரெட் கலர் அப்படிங்கிறனால சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த கலர் சேர்த்துக்க தேவையில்லை. ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு அதில் வந்து 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட வந்து ஆனியனு, இந்த பட்டை கிராம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கு தேவையான உப்பு, தக்காளி அதையுமே போட்டு நல்லா வந்து இதில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம 65 மாதிரி இந்த பன்னீரை செஞ்சு நம்ம இதில் போடுறதுனால டேஸ்ட்டுமே கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். பசங்களுக்கு பிடிக்கும். இதில் மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மசாலா தான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆச்சி பிராண்ட் பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கலை. பசங்க வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால இதுவே போதும். அதனால் அதுவுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு தயிர் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் தயிர், லெமனு இது எல்லாமே வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் லெமனுமே சேர்த்துட்டேன். பிரியாணி வந்து எப்போதுமே எனக்கு நல்லா வரும், எதுவுமே சொதப்பாது. எந்த பிரியாணி செஞ்சாலுமே நல்லா தான் செய்வேன். அதனால் லெமனுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்தாச்சு. நான்லாம் பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணல. இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் தான் என்கிட்ட இருந்தது, அதுவே நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் 2 கப்பு ரைஸ் எடுத்துட்டேன். அந்த 2 கப்பு ரைஸுக்கு வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி. இந்த ரைஸுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதுலேயுமே கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து கலருக்காக இது கூடவுமே சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து 1:2 அப்படிங்கிறத 4 கப்பு தண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு விசிலில் 3 விசில் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து இன்றைக்கி கலர் ஸ்டேனாலும் இந்த கலரில் போட்டிருக்கேன். இல்லை நார்மலாக நீங்கள் எப்போதும் செய்கிற மாதிரியும் செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாதம் நல்லா பொழன்னு உதிரியாக நல்லா வந்துச்சு. பன்னீரோடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. பசங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இதே சாப்பிட்டாங்க, லஞ்சும் இதே கொண்டு போனாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.